all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs party in USRB, NPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்புநிகழ்வுகளை பார்க்கலாம். So, first இந்த schemes பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உலக தரத்திலான விமான நிலையங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடான் ஸ்கீம் சரிங்களா, UDAN உடான் அப்படின்ற இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஏர்போர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஸோ கடந்த 10 வருஷத்தில் 74 இருந்த ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை இப்போ வந்து 150 இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 121 பசுமை விமான நிலையங்களாக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு ரீசெண்டாகவும் நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் ஜார்க்கண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அப்படின்ற அந்த சிஎம் வந்து கைது செய்யப்படுறாரு. ஸோ இவர் வந்து எந்த சட்டத்து மூலியமா கைது செய்யப்படுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை, இதுவே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2016. அதுபடி இவர் இடி அப்படின்னு சொல்ற அமலாக்கத்துறையினால கைது செய்யப்படுறாரு. ஸோ அப்போ இந்த சிஎம் வந்து கைது செய்யப்படுறதுனால அப்போ நியூ சிஎம் யாரு அப்படின்னா ஸோ சம்பை சோரன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிஎம்மா வந்து வரப்போறாரு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. ஸோ இவர் எந்த கேஸ் மூலியமா அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2016 அதுபடி இடியால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஸோ இந்த நியூஸ்ல நம்ம பார்க்கும்போது சிஏஏ அப்படின்றது நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம். டிசம்பர் 31, 2014 முன்னாடி வந்து யார் யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள என்ட்ரு ஆகியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினர் வந்து அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இப்போ அவங்க இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் அப்படின்னா அப்போ முஸ்லீம் இருக்கிற மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டீங்களா, இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லையா, ஸோ இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு தானே, ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து ரிலிஜியன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை சட்டத்தை வந்து நீங்கள் வந்து தடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே சொன்னது. ஸோ ஆனால் இருந்தாலும் 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அமல் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மத்திய இணையமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 நாளுக்குள்ள சிஏஏ வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் நம்மளோட தமிழ்நாட்டோட சிஎம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள்ல வந்தாலும் தமிழ்நாடு வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரசிடென்ட் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் அவர்கள் வந்து எப்பவுமே பட்ஜெட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து கண்டிப்பா வந்து உரையாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துக்கான முதல் உரை அது வந்து பிரசிடென்ட்டோடது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதனால அவங்க வந்து பேசியிருக்காங்க. 25 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா வறுமையில இருந்து மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க நம்ம பார்க்கலாம். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க இது பிரசிடென்ட்டோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா 75 நிமிஷம் பேசப்பட்டுச்சு. எதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா ராமர் கோயில் கட்டி முடிச்சதை பத்தி பேசியிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து கேன்சல் பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரவாதத்துக்கு பதிலடி, அதாவது நிறைய ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பயங்கரவாத நக்சல்ஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தானாவே முன் வந்து இல்ல நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த நக்சல்ஸ் இதை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதையும் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வறுமையில இருந்து இவ்வளோ கோடி பேர், அதாவது கடந்த 10 வருஷத்துல 25 கோடி பேர் வந்து மீட் இருக்குது. நம்ம சொல்லி மற்ற நாட்டில தான் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்தியாவில் இது நடந்து கேள்விப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அதாவது நம்ம வந்து இந்தியாவிலே தயாரிச்சு இந்தியாவிலே விற்கிறது அப்படின்னு சொல்ற இந்த தளவாடங்கள், ராணுவ தளவாடங்கள்ல நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடியை வந்து கடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வேற எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா பணவீக்கம் வந்து 2014 8% இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5% நம்ம கொண்டு வந்துட்டோம். பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 7.5% நீடித்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி வந்து பாத்தீங்கன்னா 450 மில்லியன்ல இருந்து 775 பில்லியனா வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்டிஐ அதாவது அந்நிய நேரடி முதலீடு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பேசியிருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு, அதாவது 33% இடஒதுக்கீடு பத்து
நம்ம அதையும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் அதுவும் வந்து ஃபோர்ஸ்க்கு வரல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்வோர் வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3.25 கோடியில இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8.25 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாராக்கடன் வந்து குறைவு, அதாவது நிறைய பேர் வந்து லோன் வாங்கிட்டு கட்டாம இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது கைபேசி உற்பத்தியில இந்தியா வந்து 2வது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து இந்தியா மட்டுமே 46% வந்து இந்தியாவிலே பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு முக்கியமா PM சம்மான் நிதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 அப்படின்ற வீதம். ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 2000 அப்படியா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2.8 லட்சம் கோடி விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இமேஜஸ்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த செங்கோல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நியூ பார்லிமெண்ட் வந்து ஓபன் பண்ணப்போ இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. என்னதுன்னா இந்த ஆதீனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கோலை கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்க இது பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி அவர்கள் வந்து இதை புதுப்பிச்சு ஸோ பார்லிமெண்ட் ஓபன் பண்ணப்ப இந்த செங்கோலை வந்து வச்சிருந்தாங்க. இந்த செங்கோலை மக்களவை சபாநாயகர் அவரோட சைட்ல ஒரு கண்ணாடி பேழையில தான் வந்து இதை வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை எடுத்துட்டு போறது யாரு அப்படின்றத உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யாரு அப்படின்னா மார்ஷல் எந்த அதிகாரின்னு பாத்தீங்கன்னா மார்ஷல் ராஜேஷ் சர்மா, இவர் தான் வந்து ஏந்திட்டு போறாரு. ஸோ பின்னாடி பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் அந்த ஆதீனம் வந்து யார்கிட்ட இந்த செங்கோலை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நேரு கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்ப நேரு கிட்ட இருந்து டைரக்டா இப்ப வந்து அந்த பெருமையை வந்து பெறல ஒரே ஒரு PM யாரு அப்படின்னா ஸோ மோடி அவர்கள் தான். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. ஸோ இங்கேயே நம்ம அதே பார்த்ததா தேர்தலுக்கு பிறகு முழு பட்ஜெட்டை பாஜக அரசு தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது இன்டரிம் பட்ஜெட் தான். அதாவது எலெக்ஷன் வருது அப்படின்னா ஸோ அப்போ வந்து இடைக்கால பட்ஜெட்டை தான் வந்து அறிவிப்பாங்க. அந்த டைம்ல அதாவது எக்கனாமிக் சர்வே அப்படின்ற ஒரு ரிப்போர்ட், அதாவது பட்ஜெட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஜனவரி 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்டரிம் பட்ஜெட் நடக்கிறப்போ அந்த எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க முக்கியமா இந்த நியூஸ் தெரியணும். ஜனவரி GST வசூல் வந்து பாத்தீங்கன்னா 1.72 லட்சம் கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1.55 லட்சமா இருந்துச்சு. இப்போ வந்து இது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்கலாம் நம்மளோட அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ல கூட. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மத்திய இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னதான் எக்கனாமிக் சர்வே வந்து இன்டரிம் பட்ஜெட் நடக்கிறப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அது மட்டும் இல்லாம 2019 இருந்து இப்போ வரைக்கும் முழு நேர நிதி அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் நிதி அமைச்சரா இருக்கிறது ஒரே ஒரு ஆளு, யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஸோ இவங்க வந்து யாரோட பட்ஜெட் அறிக்கையை வந்து சமன் செஞ்சிருக்காங்க, அதாவது சொல்றதுல வந்து சமன் செஞ்சிருக்காங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய். ஸோ மொரார்ஜி தேசாய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா 6 டைம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து வாசிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து 6 முறை வாசிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 5 டைம் வாசிச்சது வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங், அருண் ஜெட்லி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப. சிதம்பரம், இன்னும் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் யாருன்றத தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 5 டைம் வாசிச்சிருப்பாங்க. 6 டைம் வந்து பட்ஜெட்டை வாசிச்சது யாரு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களும் மொரார்ஜி தேசாய் அவர்களும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா மொரார்ஜி தேசாய் அவர்களோட அந்த பட்ஜெட் அறிக்கையை வந்து படிச்சு சமன் செய்தது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே தான் சொல்லியிருக்காங்க, தேர்தலுக்கு பிறகு முழு பட்ஜெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசு தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல வேற எதுவுமே முக்கியம் இல்ல. ஜனவரி 26 நடந்ததை பத்தி தான் கொஞ்சம் பேசியிருக்காங்க, வேற எதுவுமே இதுல முக்கியம் இல்ல. ஜனவரி 26 வந்து பெண்களை வந்து அடிப்படையா வச்சுதான் இந்த வருஷத்துக்கான ஜனவரி 26 வந்து இருந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கேலோ இந்தியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் 2ஆம் இடம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க என்ன டவுட்னா தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா 98 மெடல்ஸ்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹரியானா வந்து 103 மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன
அபிஷியலா மத்த இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸ் வந்து ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ தமிழகம் வந்து 2ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வேற எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல. இதோட இந்த கேலோ இந்தியாவோட இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில தான் வந்து நடந்துச்சு. கேலோ இந்தியா கேம்ஸ் 7th கேலோ இந்தியா கேம்ஸ். அதுல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலுநாச்சியார் அவங்களோட பொம்மை பொருந்திய லட்சணை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் புதுமையான கண்டுபிடிப்புகள்ல இந்தியா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா உங்களுக்கு மெயின்ஸ் இதுல தான் வந்து தேவைப்படும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து கீதா கோபிநாத் அவர்களை பத்தி உங்களுக்கு பிலிம்ஸ்ல கேட்கலாம். சர்வதேச நிதிய துணை நிர்வாக இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. கீதா கோபிநாத் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வீரர்களுக்கு கேலோ அகாடமி மூலமா தொடர் பயிற்சி வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வின் பண்ணிருக்கு, செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 7வது ஆண்டா வந்து இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து வெற்றிகரமா நடந்திருக்கு. இதுல 26 வகையான விளையாட்டுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதுல வந்து சிலம்பமும் ஒண்ணு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். 4வது கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2024 எந்த மாநிலத்தில் நடைபெறும்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் 2 இடத்துலயுமே. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவில் எத்தனை பனிச்சிறுத்தைகள் உள்ளன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 718. நெக்ஸ்ட் நியூஸ். 2024 ISSF உலகக்கோப்பையில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வென்றவர் யார்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திவ்யான்ஷ் சிங் பன்வார். நெக்ஸ்ட் நியூஸ். FIH ஹாக்கி 5 இயர்ஸ் மகளிர் உலகக்கோப்பை பட்டத்தை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து தான் வந்து வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். தமிழக அரசால் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 18. ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து நம்ம பார்த்திருப்போம். 14 டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரு இடத்துல கூடி அந்த மக்களோட ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மக்களுடன் முதல்வர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே கார்லேட் ஆகுற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ். நாடாளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபாவிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவால் பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சத்னம் சிங் சந்து. 2024 உலக தொழுநோய் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 28. ஸோ இது ரொம்ப முக்கியமான டே. நெக்ஸ்ட் நியூஸ். அமெரிக்காவில் நடந்த NBA இன்டர்நேஷனல் கான்டினென்டல் சூப்பர் ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்பில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மன்தீப் ஜங்ரா. ஸோ இதுவே வந்து மாரத்தான்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மான்சிங். நெக்ஸ்ட் நியூஸ். இன்சாட் 3DS சமீபத்தில் இஸ்ரோவால் ஏவப்பட்டது. இது என்ன வகையான செயற்கைக்கோள்? இது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்காக அனுப்பப்பட்டது. அதாவது புயல், சூறாவளி இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையா வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். அதாவது வானிலை செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய சர்வதேச அறிவியல் விழா IISF 2023 எந்த நகரம் நடத்தப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபரிதாபாத். ஸோ அவ்வளவுதான். இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.